ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஸோ வழக்கம் போல தான்ப்பா. ஸோ அப்போ பாருங்க டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க என்னென்ன எடுத்துக்கணும், டீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ டி டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்களா? லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். ஆமாவா? ஸோ இப்போ நம்ம கிட்ட ஆர் அவங்க கொடுக்கல, அதுக்கு பதிலா டி கொடுத்துருக்காங்க. ஸோ டி தெரிஞ்சா ஆர் தெரிஞ்சிடலாமா? எப்படி? அப்போ டி நமக்கு ஆறு தான் வேணும். ஆறுக்கோட ஃபார்முலா என்னன்னா டி பை 2. இப்போ எனக்கு டி என்ன வேல்யூ அதை டிவைடட் பை 2 போட்டா எனக்கு ஆறு கிடைச்சிடும். அப்ப 12.6 டிவைடட் பை 2. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 12 வந்து 2 டேபிள்ல 6 டைம், 0.3 வந்து 6 வந்து 3 டைம்ஸ் 2 டேபிள்ல. அப்ப ஆரோட வேல்யூ என்ன? 6.3 கிடைச்சிருச்சா? ஸோ இப்போ லென்த் கண்டுபிடிச்சிடலாமா? தீட்டா நமக்கு தெரியும், தட் இஸ் 120. ஸோ ரைட் 120 in the top and 360 below is into 2 into பையோட வேல்யூ என்ன? கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. உங்க புக்ல பாருங்க, கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க 3.14ன்னு எடுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டூ ஆரோட வேல்யூ என்ன? இது டியோட வேல்யூ, அதை எடுத்து இங்க போட்டுறாதீங்க. ஆரோட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 6.3ன்னு, அதைத்தான் இங்க போடணும். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே கேன்சல் பண்றதுல தான் இருக்கு. ரைட். இப்போ பாருங்க, எடுத்தோடனே 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 3 டேபிள்ல 12 4 டைம்ஸ், 36 12 டைம்ஸ். 4 டேபிள்ல 4 1 டைம், 12 3 டைம்ஸ். இப்போ வேற எங்க கேன்சல் ஆகும்? 3 டேபிள்ல 3 1 டைம், 6 2 டைம், 0.3 1 டைம். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 2 இன்டூ 3.14 இன்டூ 2.1. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2.1 இன்டூ 2. ஸோ 2 2 1s are 2, 2 2s are 4. ஒரு பாயிண்ட் கடைசியா, பாயிண்ட் எல்லாம் கடைசியா வச்சுக்கலாம். 3 பாயிண்ட கடைசியா வச்சுக்கலாம். வெயிட் பண்ணு. இது வந்து 42 இன்டூ 3.14. ஸோ 2 4s are 8, 2 1s are 2, 3 2s are 6, 4 4s are 16, carry on 1, 4 1s are 4 plus 1 5, 4 3s are 12. இப்போ 8, 6 plus 2 8, 11 3 1. இப்போ நல்லா பாருங்கம்மா, நான் 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆமாவா? இந்த 3 டேர்ம் 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இங்க இருந்து இந்த டெசிமல் பாயிண்ட் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 1. ஆமாவா? அடுத்து இங்க 2 3, டோட்டலா 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப நான் இங்கேயும் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுப்பேன். 1 2 3. ஸோ மை ஆன்சர் இஸ் 13.188. இது லென்த் அப்படிங்கிறதுனால என்னோட கொடுத்துருக்கிற வேல்யூ, டயாமீட்டர்ல கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன யூனிட்ல இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ அதனால நான் இங்க யூனிட் சென்டிமீட்டர்னு போட்டுக்குவேன். ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்கொயர்னு போடுவேன். கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ரைட். இப்போ லென்த் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ஆர்க்கோட ஃபார்முலா என்ன? தீட்டா பை 360 சொல்லிக்கிட்டே எழுதணும். பை ஆர் ஸ்கொயர். அப்ப தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க? 120 கொடுத்திருந்தாங்க. ஆமாவா? நான் டைரக்டா வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். தீட்டாவோட வேல்யூ 120 divided by 360 into பையோட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க? 3.14. ஆரோட வேல்யூ நமக்கு கொடுக்கல, டி கொடுத்திருந்தாங்க. ஸோ நானா கண்டுபிடிச்சு ஆரோட வேல்யூ 6.3ன்னு போட்டுக்கிட்டேன். ஆமாவா? ஸோ டியோட வேல்யூ 12.6 அப்படின்னா, சாரி என்ன கொடுத்திருந்தாங்க? ஆமா 12.6 அப்படின்னா ஆரோட வேல்யூ 6.3. ஆமாவா? ரைட். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால நான் இன்னொரு வாட்டி சொல்ல விரும்பல. ஓகே, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அடுத்தது இப்போ இது 12 வந்து 4 டேபிள்ல 3 டைம்ஸ், 36 வந்து 9 டைம்ஸ். ஸோ அகைன் 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 1 டைம், இது 3 டைம்ஸ். அகைன் இது அடிச்சீங்கன்னா
3 டேபிள்ல 3 ஒன் டைம், இது வந்து 2.1 டைம். வழக்கம் போல தான். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ அப்போ 3.14 இன்டூ 2.1 இன்டூ 6.3. இப்போ பாயிண்டே இல்லாம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 2.1 இன்டூ 6.3. பாயிண்ட் நான் சும்மா வச்சிருக்கேன், அதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? போடாம கூட அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ 3 ones are 3, 3 twos are 6, 6 ones are 6, 6 twos are 12. That's all. ஸோ 3, 2, 3, 1. இப்போ அடுத்தது 3, 1, 4. 3 fours are 12, மிச்சம் 1, 4 twos are 8, 9, 4 threes are 12, மிச்சம் 1, 4 ones are 4, 5. இப்போ இங்க 1ங்கிறதுனால அதை அப்படியே எடுத்து போடுங்க. ஓகே, 3 threes are 9, 3 twos are 6, 3 threes are 9, 3 ones are 3. So 2, 9 plus 3, 12. So 3, 3 plus 2, 5, 5 plus 9, 14. மிச்சம் 1. 6, 6 plus 3, 9, 9 plus 6, 15. So 10, 11, 4. இப்போ மொத்தமா எத்தனை டிஜிட் கணா? இங்க 1, இங்க 2, 3, 4. மொத்தமா 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. So my answer will be 41.54. ஓகே, ஸோ என்னோட டயாமீட்டர் சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இங்கேயும் சென்டிமீட்டர் போட்டுக்குவேன். ஏரியா அப்படின்னா அதுக்கு மேல ஸ்கொயர் போட்டுக்கணும். கிளியரா இருக்கா? ரைட். இப்போ செகண்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? எல் பிளஸ் 2R. ஓகே, எல் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? லென்த் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? எஸ், இங்க இருக்கு பாருங்க லென்த். லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? 13.188 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஆமா, இப்போ அதை எடுத்து இங்க போடுங்க. லென்த் இஸ் ஈக்குவல் டு 13.188. ஆமாவா? பிளஸ் 2 இன்டூ 6.3. ஆறும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இதை ஆட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. 13.18 பிளஸ் 2 3s are 6, 6 2s are 12. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 13.18 எடுத்துக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க. இப்ப இந்த செகண்ட்ல பாயிண்டிங் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை இப்படி எழுதணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை இங்க எழுதணும். ஓகே, ஸோ மிச்சம் இருக்கிற இடத்துல 0 போட்டு. 8 plus 0, 8, 1 plus 6, 7, 3 plus 2, 5, 2 plus 2, sorry, 1 plus 1, 2. ஸோ இதுதான் என்னோட பெரிமீட்டர். பெரிமீட்டருக்கு எப்படி யூனிட் எழுதுவீங்க? டயாமீட்டர்ல என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். அப்போ இங்கேயும் சென்டிமீட்டர் தான். ஸோ தட் இஸ் மை யூனிட். ஸோ யூனிட் கிளியரா எழுதணும். ஸோ இந்த சம் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தம்ப்நெயில்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.